ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. கடைசி வரைக்கும் கேளுங்கள். சில வயதானவர்களுடைய நிலைமை. ஒரு தாய் தன் மகனிடமிருந்து ஓல்டேஜ் ஹோமுக்கு போவதற்கு ஒரு ஆட்டோவில் ஏறுகிறாள். அந்த ஆட்டோ டிரைவர் கண்ணாடியிலிருந்து பார்ப்பான். அந்த அம்மா எதற்காக அழுது கொண்டிருப்பது அந்த டிரைவருக்கு வருத்தமாக இருந்தது. என்னாச்சம்மா, எதற்காக அழுவுகிறீர்கள் என்று கேட்பான். ஒன்றும் இல்லை தம்பி என்று சொன்னாலும் ஏதோ மறைக்கிறாள் என்ற கொஞ்சம் வருத்தமாக ஆட்டோவை ஒரு ஓரமாக நிறுத்தி, என்னாச்சு என்கிட்ட சொல்லுங்கள் என்று தண்ணீரை கொடுத்து, நான் உங்கள் மகன் என்று நினைத்து சொல்லுங்கம்மா என்று கேட்பான். என்ன சொல்றது தம்பி, என்னுடைய மகனுக்கு மருமகளுக்கு நான் வீட்டிலே இருப்பது பிடிக்கவில்லையாம். நீ ஓல்டேஜ் ஹோமுக்கு போய்விடு, நான் எவ்வளவு செலவானாலும் பார்த்து கொள்கிறேன் என்று அங்கே இருக்க சொல்கிறார்கள். நம்ம வீட்டில் வேலைக்காரி இருக்கிறதல்லவா, அவளோடு நானும் சேர்ந்து வேலை செஞ்சு வீட்டிலேயே இருந்து என் பேர பிள்ளைகளை பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு அந்த மருமகள், எங்களை கௌரவமாக வாழவிட மாட்டாயா என்று கோபித்து கொள்கிறது. என்ன பண்ணுறது புரியலே. இந்த வயசிலே நான் என் மகனுக்கும் மருமகளுக்கும் பாரமாகி விட்டேன் என்று அந்த அம்மா சொல்கிறது. அவளுக்கு சுமாராக 60 வயது இருக்கலாம். அந்த அம்மாவுக்கு அப்படி நடந்ததென்றால் நமக்கு அந்த வயசு வந்தால் அப்பத்தினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் என்று மனதிலே வேதனை அடைந்து கொண்டே அந்த அம்மாவை ஓல்டேஜ் ஹோமிலே இறக்கிவிட்டு போயிட்டான் அந்த ஆட்டோ டிரைவர். அதற்கு மேல் அவனால் என்ன செய்ய முடியும்? ஸோ வயசான ஆண் அல்லது பெண் வயது இருக்கும்போதே 4 காசுகள் உங்கள் கையிலே இருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, ஓல்டேஜ் ஹவுஸுக்கு போக வேண்டியதும் இல்லை. அதனால் எல்லாமே குழந்தைகளுக்கு ஒப்படைக்காமல், அவர்களுக்காக அதிகமாக செலவும் செய்யாமல், நீங்கள் இருக்கும் வரை நீங்கள் 4 பேருக்கு சோறு போடும் நிலையில் வாழ வேண்டும் நண்பா. ஐயோ என்ற பரிதாபம் காட்டவே வேண்டாம். முக்கியமாக பிள்ளைகளிடம் ஜாக்கிரத்தை. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து ஹைப் செய்யுங்கள். முடிந்தால் சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.